தங்கப்பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன். என் வார்த்தைகளை நிச்சயமாக நீ கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக நீ குழம்பி தவிர்க்கின்ற ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்துவிடும். உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட வேண்டுமென்றே வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சில உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் செய்கின்ற எந்த விஷயத்தை பற்றியும் என் பிள்ளை நீ பெரிதாக கலங்கம் கொண்டது கிடையாது. ஆனால் எப்போதும் என்னுடைய குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் மாறியதோ அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது என் குழந்தையின் வாழ்க்கை துணை. எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதிலிருந்து தன்னை மீட்டெடுத்தது தன் துணையான ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு இருவருமானது என்பதையும், என் குழந்தை இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மன வலிமையை நமக்கு கொடுத்த நம் துணையானது இப்போது நம்முடைய மன வலிமைக்கு காரணமாகிவிட்டது என்பதுதான் என் பிள்ளைக்கு மிகுந்த வேதனை அளிக்கின்றது. யாரோ ஒருவரிடத்தில் நமக்கு தேவையில்லாமல் தெரியாமல் தான் ஒரு துணை பேசிக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது மனது படபடப்பாகின்றது. இந்த வாழ்க்கையில் கைவிட்டு சென்று விட்டதோ என்று யோசிக்கின்றது. என் குழந்தையே, நீ சொல்வது உண்மைத்தான். உனக்கு தெரியாமல் அவர் அலைபேசியில் இன்னொருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் எதனால், எதற்காக, யாரிடம் பேசுகிறார் என்பதையும் நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை நான் சொல்வதை கேட்டு முடித்த பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கருப்பன் உனக்கு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். நான் உள்ளதை உள்ளபடி செய்து இந்த விஷயத்தில் என்னென்ன நடந்தாலும் அதை நீ நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் முன்பு போல் எல்லாம் இப்போது இல்லை. சுற்றி இருக்கின்றவரின் சூழ்ச்சிகள், சுற்றி வருகின்ற மனிதர்களும் எப்போதும் யார் வாழ்க்கையிலும் எதையும் நடத்திவிடலாம் என்று எண்ணுகின்றார்கள். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அவர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் தான் அனுபவித்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து இதுபோல அடுத்தவர்களுக்கும் வந்திருக்கிறதா என்பதை பார்க்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் என் குழந்தை, நீ அப்படிப்பட்ட குழந்தை அல்ல. ஒருவருக்கொருவர் தான் உதவி செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற குழந்தை. இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி எப்போது மிகுந்த வேதனை அடைகின்ற ஒரு குழந்தை. நம்மால் முடிந்த அளவிற்கு எப்போது மற்றவர்களுக்கு உதவிகளை செய்தும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு மட்டும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் மிகுந்த அதிர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கின்றது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக நீ இதையெல்லாம் சரி செய்து சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய துணைதான் உனக்கு இத்தனையும் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இப்போது அந்த நம்பிக்கையே எடுப்பது போல நடந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து வருத்தப்படுகின்றாய் அல்லவா? என் குழந்தையை, எப்போதுமே நாம் யார் மீதும் அதிக அன்பு வைத்திருக்கின்றோமோ அவர்களை நாம் சற்றென்று எந்த ஒரு காரியத்திலும் சந்தேகப்படுவது கிடையாது. அவர்களின் மீது நீ கொண்ட அன்பு என்றும் பொய்க்காது என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பாய். அப்படி இருந்தும் ஒரு வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுக்க நினைத்து உனக்கு மிக பெரிய இன்னல்களை எல்லாம் கொடுக்க நினைத்து உன்னை இந்த வாழ்க்கையில் எப்போதும் எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதுதான் உன்னையும் உன் துணையையும் அவர்கள்
சுற்றி இருக்கின்ற சில உறவுகளின் எண்ணமாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படி என்றவுடன் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க யாருமே இங்கு முன் வருவதில்லை. அதற்கு மாறாக என் பிள்ளை எப்படி இந்த பிரச்சனைக்குள் நுழைந்து இதை பெரிதாக்கலாம் என்பதுதான் இங்கு நிறைய பேர் எண்ணமாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை எப்படியாவது பெரிதுபடுத்தி அடுத்தவரின் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் இங்கு இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா? உன்னுடைய துணை எப்போதும் ஒருவரிடத்தில் அலைபேசியில் உனக்கு தெரியாமல் பேசுகிறார்கள் என்றால் அதை நீ என்னவென்று கேட்காமலேயே உன் துணை இன்றி இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் போகிறார்கள். ஒருபோதும் எதையும் நினைத்து உன்னிடத்தில் ஒளித்து மறைத்து வைக்க உன் துணை நினைத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்களின் மீது சந்தேகம் கொள்வது என்பது தவறான காரியம் அல்லவா? நமக்காக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்தவர், நமக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களும் உன்னிடமிருந்து கை கொடுத்தவர்கள். இப்போது நீ சொல்வது போல இவர்கள் இன்னொருடத்தில் அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவே இருக்கட்டும். அந்த நல்ல விஷயமாக இருக்கக்கூடியதா கூடாதா என்ற எண்ணத்தோடு தான் நாம் பார்க்கும்போது அது நமக்கு சந்தோஷமாகத்தான் தோன்றும். என் பிள்ளையே, மேலும் மேலும் அது பல இன்னல்களை தான் கொடுக்கும். எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கையில்? நமக்கு இது போன்ற விஷயங்களில் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்பேற்பட்ட ஒரு நிலை உனக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேண்டுமென்றே உனக்கு பல சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் நீ கேட்டாயா? உன் துணை எப்போதும் யாருடனோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. யாரோ ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் புகுந்ததாக வந்திருக்கின்றார், என்னவென்று கவனி என்று உன்னிடத்தில் சொல்வார்கள். உடனே என்னவென்று எதுவென்று விசாரிக்காமல் துணையின் மீது சந்தேகப்பட்டுவிடு என்பது இங்கு மிக பெரியவரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் ஒரு பரஸ்பர அன்பினை ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்றார். ஆனால் எப்போதும் தன் துணை நமக்கு துரோகம் செய்யாது என்கின்ற நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்குமானால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அவர்கள் தன் துணையை சந்தேகப்பட மாட்டார்கள். தன் துணையிடமிருந்து இந்த விஷயத்தை பற்றி நிச்சயமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கை இப்படிதான் பாதி பேருக்கு முடிந்துவிட்டது என்பது உண்மைதான். கருப்பன் சொல்வது என் குழந்தைக்கு புரிகின்றதா? என் துணை இப்படி நடந்துவிட்டது, இப்படி எனக்கு தெரியாமல் ரகசியம் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்பதை விட அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு நிச்சயமாக எந்த ஒரு தவறான விஷயங்களும் இருக்காது, நல்லதை தான் நடத்தி கொடுக்க வருகிறார்கள் என்பதை நினைத்து விட்டால் போதும். வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை. எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை எப்போது வேண்டும்? ஒருவேளை அவர்கள் செய்கின்ற விஷயம் தவறானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கே தெரிய வந்துவிடும். அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் வைத்து இன்னொருவர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் உன் துணையை சந்தேகிக்க அவர்கள் வேண்டுமானால் பேசியிருக்கலாம். ஏன் உனக்கு ஒரு நல்லதை நடத்துவதற்காக கூட இன்னொருவரிடம் பேசியிருக்கலாம். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் உன் துணை நீ சந்தேகப்படக்கூடாது. கருப்பன் சொன்னதும் நீ என்ன நினைத்தாய்? கருப்பன் சொல்லிவிட்டார், நாம் துணையோடு பேசி கொண்டிருக்கிறார்கள்
யாரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு துரோகம் செய்கிறார்களா, அல்லது கருப்பன் நமக்கு நிச்சயமாக உண்மையை எடுத்து சொல்வாரா என்று நினைத்து பார்த்தாயா? நம் துணை நம் மீது கொண்ட நம்பிக்கையினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையானது அவ்வளவு சுலபமெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் காண்பித்து கொடுத்து விடுவதில்லை. சற்றென்று ஒரு நொடியில் வாழ்க்கையை முடித்து வைப்பதும் இல்லை. ஆனால் மற்றவரின் பேச்சை கேட்டும் நாம் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தோமானால் இதுபோன்று ஒரு நொடியில் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். துணை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் ஆதாரம். இந்த நம்பிக்கையை உடைந்து விட்டால் அதன் பிறகு எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நம்மை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றாலும் நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். துணைக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். என்ன கஷ்டங்கள் வருகின்ற என்பதை நிச்சயமாக என்னவென்று பேசி முடிவெடுத்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி நீ பதற்றமடைவதை நிச்சயமாக நிறுத்திவிட்டு உன்னுடைய துணை ஒருபோதும் உன் நம்பிக்கைக்கு எதிராக நடந்து கொள்ள கூடாது என்பதையும் புரிந்து கொள். உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு நல்லதை செய்வதற்காக கூட அவர்கள் யாரோடு அலைபேசியில் பேசி கொண்டிருக்கலாம். அதையும் நீ தெரிந்து கொண்டால் அவர்கள் உனக்கு செய்ய போகின்ற விஷயம் என்னவென்று உனக்கு தெரிந்து விடும் அல்லவா? உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தவும் திடீரென்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையானது நமக்கு வெற்றியை நிறைவாக கொடுக்கின்றது. எதிர்பாராத நேரம் அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கின்றது. அப்பன் சொன்னது போல இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நிச்சயமாக உன் துணையின் மீது இன்னும் மேலும் மேலும் அதிக அன்புதான் வர வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மீது சந்தேகம் வரக்கூடாது. ஒருவேளை கருப்பன் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் துணை சந்தேகப்படும்படி ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நான் இந்த கருப்பன் அவர்களின் மனநிலையை மாற்றிவிடுவேன். உனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க நான் நிச்சயமாக தெய்வங்களின் துணையோடு உன் வாழ்க்கையில் நான் பேரதிர்ஷ்டம் நடத்துவதை உனக்கு உறுதிப்படுத்துவேன் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடப்பது கிடையாது. எல்லா நேரமும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை விட்டுவிட்டதும் கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலை இந்த நேரத்தில் நமக்கு உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது எப்போதுமே சரியானதொரு மாற்றத்தையும் சரியானதொரு திருப்பத்தையும் எப்போதும் போல உன் வாழ்க்கையில் ஏற்று கொள்ளும் என்பதையும் மறந்து விடாதே. இத்தனை நாளும் உனக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டிய நேரம் உன் துணையினுடைய நடவடிக்கைகளுக்கும் எப்போதுமே என் குழந்தை நீ சரியான முடிவினை தேடி வைத்திருக்க வேண்டிய நேரம். தேவையில்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அவர்களை சந்தேகப்படாமல் உண்மையில் இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் போதும். வேறு எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேறு எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவில் பாதிப்பினை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது போல உனக்கு உன் வாழ்க்கையின் மீது அதிக அன்பு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கானது என்கின்ற உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு
நமக்கு கிடைத்திருக்கும் போது அதனை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி நீ எதற்கெடுத்தாலும் குழப்பமடைந்து கொண்டிருக்காமல் நடப்பது அத்தனையும் நன்மைக்கு தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இத்தனை நாளும் உன்னுடைய மன கஷ்டங்களுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் இந்த வாழ்க்கை பல நன்மைகளை உனக்கு தந்திருக்கின்றது. அதுபோல இனியும் செய்து கொடுக்கும் என்று நம்பு. உன் துணை உனக்கானதுதான். உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இங்கு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.